ஓம் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி. ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு அங்கத்துல அதிக கௌரவம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கௌரி மானுக்கு அதோட வால்ல கௌரவம், மயிலுக்கு தோகை ஸ்பெஷல். அதே மாதிரி யானைக்கு எது அழகு? யானை தன்னோட தந்தத்தை பத்திரமா பார்த்துக்கும். இந்த பிள்ளையாருங்கிற யானை என்ன பண்றதுன்னு பார்த்தா அந்த கொம்புலையே ஒன்ன ஒடிச்சு அதனால மகாபாரதத்தை எழுதினார். தன்னோட அழகு, கௌரவம் இதையெல்லாம் விட தர்மத்தை சொல்றதுதான் முக்கியம். இத நமக்கு உணர்த்துறதுக்காக விநாயக பெருமான் இப்படி பண்ணியிருக்கார். தர்மத்துக்காக, நியாயத்துக்காக எதையும் தியாகம் பண்ணலாம்ங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கார். சுவாமிக்கு கருவின்னு தனியா ஒண்ணு தேவையில்லை. எதையும் அவர் நினைச்சா கருவியா உபயோகம் பண்ணிக்குவார். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை வதம் பண்ணார். அப்போ அது ஆயுதம். பாரதம் எழுதும் போது அதுவே பேனா. எந்த சுவாமிய பூஜை பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரோட அனுகிரகத்தை வாங்கிண்டா அந்த காரியம் விக்னம் இல்லாம வெற்றி கிடைக்கும். அவரையே முழு முதற் கடவுளா பிரதான மூர்த்தியா வச்சு உபாசிக்கிற மதத்துக்கு காணபத்தியம்னு பெயர். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி.